யார் பேருக்கு அர்ச்சனை? மமோ பார்த்தே समस्ते दुर्दे जगद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम ராஜி राजी नाम्याः திருவோண திருவோண நட்சத்திரம் நட்சத்திரானுபவதி மகர ராசி மகர ராசு ஜாதாயாः பேர் சொல்லுங்க. கார்த்திகேயன். கார்த்திகேயன் நாமதேஸ்ய நட்சத்திரம் சொல்லுங்க. கும்பராசி கும்பராசு அவிட்ட ஜாதஸ்ய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரானுபவதி ஆவயோः सर्वे जनानां सुकुटुम्बानां क्षेमधैर्यविरिक्ति आयुरारोग्यैश्वर्याणाभिवृद्ध्यर्थम् ओम शिवाय नमः ओम महेश्वराय नमः ओम शम्भवे नमः ओम पिनाकिनी नमः ओम शेखराय नमः ओम वामदेवाय नमः ओम गुरुवाक्षाय नमः ओम कमर्दिनी नमः ओम नीललोकिताय नमः ओम शंकराय नमः ओम शूलबाणये नमः ओम मुकुन्दाय नमः ओम महासाम्बपरमेश्वराय नमो नमः. மனசுல இருக்கிற அன்பை வெளிப்படுத்த தெரியாம தான் இவனும் நானும் பிரிஞ்சு நிக்கிறோம். ஆனா பிரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் காட்டுற அன்பை பார்த்தா என்னால தாங்க முடியல. தெரியல, இப்ப கூட அவனுக்காக வேண்டிக்காம எனக்காக ஏதாவது வேண்டிக்கிறானோன்னு தோணுது. இவன் கஷ்டம்லாம் மறைஞ்சு போற மாதிரி சீக்கிரம் இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துரு. என் பிரார்த்தனை எல்லாம் அதுதான். सर्वेभ्यो नमस्तेस्तु रुद्ररूपेभ्यः ओम राजाधिराजाय मदन्तजायिने नमो वयं वैश्रवणाय विद्महे. கடவுளே, இவளோட புது வாழ்க்கை சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கணும். அவளோட விருப்பம் கனவு எதுவாக இருந்தாலும் எந்த குறையும் இல்லாமல் நிறைவேறணும். எந்த கவலையும் இல்லாமல் இவன் 100 ஆயுசு நல்லா வாழணும். நான் உன்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் இது மட்டும்தான். अन्तकेश्वराभ्यां नमः. त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव मृत्योर्मुक्षीयमामृतात्. அந்த பிள்ளையார் கொடுங்க. எவ்வளோங்க? 50 ரூபா சார். கொடு கார்த்திக். இந்த பிடிச்சிருக்கா? ம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், இது ரொம்ப ஃபேமஸான கோயில் ராஜி. நிறைய சினிமா பூஜைலாம் இங்கே தான் நடக்கும். சரி, நீ சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட கார்த்திக்? உன் புது வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு. உனக்கு எதுவுமே வேண்டிக்கலையா? இல்லை, ஏன்? இப்படியும் நீ எனக்காக வேண்டியிருப்பேன்னு தெரியும். அது எப்படி உறுதியா சொல்ற? என் ராசி நட்சத்திரம் கூட எனக்கு சரியா தெரியல. நீ தானே அதை இன்னும் ஞாபகம் வச்சுட்டு சொன்ன. என்னாச்சு? சாரி கார்த்திக், எதுக்கு? நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. எதை அப்படி பண்ணிருக்க கூடாது? இல்ல, உன்கிட்ட சொல்லிட்டாவது செஞ்சிருக்கணும். முதல்ல விஷயத்த சொல்லு ராஜி. நீ கட்டின தாலிய பார்சல் பண்ணி அனுப்பி நான் உன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். ஓ, அதுவா? அதை நான் அப்போவே மறந்துட்டேன் ராஜி. இல்ல, அதை இப்ப நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்ப? விடு ராஜி, முடிஞ்சதை எப்பவும் திரும்பி பார்க்காத. அது கஷ்டத்தை தான் கொடுக்கும். 3 நாளுக்கு அப்புறம் நம்ம இங்கிருந்து கிளம்புறப்போ நம்ம சந்தோஷத்தை மட்டும்தான் எடுத்துட்டு போகணும்.